நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுது நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 89வது அதிகாரமாக உள்ள உட்பகை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 882வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம். உட்பகை என்பதற்கு உற்ற உறவுகளின் பகை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 882வது திருக்குறளுக்கு செல்வோம். வாள்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாள்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். வாளினை போன்று வெளியே தெரியும் பகைக்கு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவினர்கள் போல் நம்மோடு பழகி கொண்டு நெஞ்சத்தில் வஞ்சம் கொள்வோரிடம் பழகுவதற்கு அஞ்சுதல் வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: வாளினை போன்று வெளியே தெரியும் பகைக்கு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் நம் உறவினர்கள் போல் நம்மிடம் பழகி கொண்டு நெஞ்சத்தில் வஞ்சம் கொள்வோரிடம் பழகுவதற்கு நாம் அஞ்ச வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை தவறாமல் பின்பற்றி வாழ்வில் வெற்றியே காண்போம். நன்றி, வணக்கம்.